கன்னியாகுமரியில் தவேக தலைவர் விஜய் ரோட் ஷோ நடத்த இருக்கிறார். ரொம்ப ஆவலோட உருவாக்குறாங்களே. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. என்னது இது? இன்னைக்கு ஊருக்குள்ள ஒரு வேலையும் காணா. ஊரே ஒரே மயான காட்சி அளிக்குது. தனியா வர்றதுக்கு பயமாத்தாப்பா இருக்கு. ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. விஜய் போடுறியா? போடுவே போட மாட்டேன். விஜய் போடுவே? யார் போடுவேன்? அவன் தானே காசு தர உனக்கு, ஓய்வு காசு. எங்களுக்கு திங்கக்கிழமை செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு. அந்த செமஸ்டர் எக்ஸாமோட நாங்களாம் வந்திருக்கோம். இந்த சினிமா மோகம் எங்க கொண்டு போய் விட்டுருக்கு பாத்தீங்களா? இன்னைக்கு மனுஷனை கொண்டு போய். அப்ப இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோனால எவ்வளவு பெரிய டிக் ரசிகர். காலேஜ் ப்ரொஃபசர் பார்த்தோம்னா காது மேலே அடிப்பார். அவர் எப்ப வேணாலும் அவங்கள பார்த்து நாங்க போவோம். இங்கதான் இருக்கோம், நாளைக்கு நாள் இங்கதான் இருக்கோம். நாங்க சூப்பரப்ப விஜய பார்க்க வந்தீங்களா? தவேக கட்சிக்காக வந்தீங்களா? விஜய பார்க்க தான் வந்தோம். எனக்கு ஓட்டு கிடையாது, நான் 10ஆம் கிளாஸ் தான் படிக்கிறேன். எனக்கு ஓட்லாம் இல்ல, விஜய பார்க்க தான் வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் இங்க வராரு, அதனால வந்தேன். இது என்ன இது? தலைவரை பார்க்க உயிர் போனாலும் பிரச்சனை இல்ல, அப்படியே போனா உள்ள போயிட்டு போறாரு. ஆகும்ல, பேதியில போவான் சாவான், தூக்குப்பிடி சாவு, ரயில் சாவு, ஒரு மருந்து சாவுல. உனக்கு உயிர் போயிருக்கும், அவன் அடுத்த ஃபிளைட்டே ஊருக்கு போயிருப்பான். 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கு. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. எவனே தெரியல எனக்கு. ஐயப்பா வளச்சோ சொல்றானே. அவதாயா இவ இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பாத்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. உங்கள் ஓட்டு டிவி கேட்க மகன் ஓட்டு போட்டுங்க. அட உம்மால ஏண்டா ஓட்டா உன்னை பெத்தாளா இல்ல யானை கக்குச்சாடா? ஓபன் பண்றது ஒரு பெரிய விஷயமாடா. கொண்ட அண்ணன் ஓபன் பண்றாங்க. பயப்படாரா, அண்ணனுக்கு எல்லா ரூட்டும் தெரியும்டா. இப்பவே ஷாக் ஆகுறா. கேப்பேன் என்ன பாக்குற? இல்ல சைல்ட்ல இருந்து கேப் இருக்கான்னு பாக்குறேன். இது போதும்டா அண்ணே, இது சார்ஜர் போறதுனே. எப்படி இருந்தாலும் கேப் இருந்தா போதும், அதை வச்சு நம்ம ஓபன் பண்ணிடலாம். இப்ப பாரு வேலைகளை கொடுக்கணும். யாராம பைத்தியக்காரப்ப அப்படிங்கிற மாதிரி தான் போறான். உண்மையில கழுத்துல துண்டு இல்லைன்னு வச்சுக்க, இந்நேரம் எல்லா பேரும் பிடிச்சி ஆஸ்பத்திரியில அடிச்சிருமா. இப்படி ஆனதுக்கு அப்புறமா பைத்தியமானாரா, இல்ல பைத்தியம் ஆனதுக்கு அப்புறமா கழுத்து ஒரு பக்கமா இழுத்துக்கிச்சா? என்னன்னா இது டிப் பண்ணி மீன் கடை வச்சிட்டீங்க. கட்டாயமாயி போச்சுடா. இந்த சாதாரண மீன் கடைய சர்வதேச லெவல்ல டெவலப் பண்ணி உலகத்திலே 1ஆம் நம்பர் கோடீஸ்வரன் ஆகி ஐஸ்வர்யார் ஆகி அம்மாட்ட போய் பொண்ணு கட்டு அந்த அம்மாவை மாமியார் ஆக்கி அவன் பொண்ணு அம்மாவை ஆக்கல. என் பேர் கல்யாண சுந்தரம்லடா. இவன மாதிரி பைத்தியக்காரனுக்குலாம் எவன்டா பெயிண்டிங் கான்ட்ராக்ட் கொடுத்தது? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அவருடைய மனைவி குழந்தைங்க எல்லாருமே கோர்ட்டுக்கு கேஸ் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்கள பாக்குறத விட்டு போட்டு இத்தனை மக்களை பாக்கணுங்கிறது அவசியம் என்ன? பணம் தான். சொல்லுங்க பாக்கலாம். தன் ஒரு உரிமையான ஒரு ஒழுக்கத்தையே அவரால் காப்பாத்திக்க முடியல. உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. அண்ணா, ஏற்கனவே 41 வீணாகி விட்டன. இதுதான் கடைசி அஸ்திரம், பிரம்மாஸ்திரம். இதுலயாவது இன்னைக்கு அந்த கரடியை கொன்னே ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அவன் வரான். அதே மாதிரி ஏமிங் பண்றான். அம்பு போறது ஜஸ்ட் மிஸ், ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுறது கரடி. நம்ம ஊரே செமஜோரே, சுத்தி பாரு சுத்தம் பாரு, இது நம்ம சென்னை தாயா. அச்சோ செல்லப்பாவா? குரலை கேட்டுட்டு ஏதோ பிச்சைக்காரன் வந்து. தம்பி கொஞ்சம் நெல்லுப்பா, இந்த குப்பையை மட்டும் அதுல கொஞ்சம் போட்டுடுறேன். யோ இது குப்பை வண்டி இல்லையா, டிவிக்கோட கட்சி வண்டியா இது? அடிப்பா சாரிப்பா, சரியா கவனிக்கல, இசல் அச்சினே இருந்தீங்களா, அதனாலதான் குப்பை வண்டி நினைச்சின்னு வந்துட்டேன், சாரி. தமாஸ் பண்ணி விட்டுட்டீங்கல்ல. சரி பஞ்சு நடந்துச்சு. சரி அந்த இலை சாப்பிட்ட இலை அது இது நம்ம பணப்பி போட்டாங்க. நாய் குதறி விட்டுச்சு கவர் எல்லாத்தையும். சரி அவங்க அள்ளி போடுங்க வந்துலாம். ஏ உனக்கு இந்த வண்டியை பார்த்தா குப்பை வண்டி மாதிரி சேர்த்தா ஒழுங்கு மரியாதையா ஓரம் போயிடு.
ஏண்டா வர்றதே வரீங்க ஒரு கட்சி கொடி அதாவது ஒரு கூட்டம் அப்படி போட்டு வாங்கலாம்டா. தனியா விசில் ஊதிட்டு வரீங்க என்ன நினைப்பாங்க? குப்பை வண்டி வந்துருக்குன்னு நினைப்பாங்க. பாவம் அந்த அம்மா பாரு இருக்கிற வேலையை விட்டு குப்பை போட்டு வந்துருக்கு. மன்னிச்சிருங்கம்மா, அப்படியே தற்கொலை மேல பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க போய் உங்க வேலை கண்டிப்பா பண்ணுங்க. டேய் கட்சி கூட கையில புடிச்சிட்டு போங்களா தற்கொலைங்களா? தூக்க முடியாத ஆளுக்கு புல்லட் எதுக்கு? உன்னோட ஆளுங்க உன்னை பார்த்தா பயப்படுவாங்க, ஆனா என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயம். அங்க பாருங்கண்ணா, ஆத்தடி தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கே, குறுக்கு எது மணலாரி வந்துடக்கூடாதா சாமி? ஐயோ ஊரு ஒண்ணு கூடிட்டாங்கப்பா. அடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. இப்போ நம்ம பொண்ணு கம்பி மேல நடக்க போகுது. கை தட்டு போ. என்ன உங்க கழுதுகளை செத்து போச்சா? ஓ குரலி வித்தையா? இந்த மாசத்துல சனிக்கிழமை 4 நாள், ஞாயிற்றுக்கிழமை 4 நாள், ரம்ஜான் 1 நாள், காந்தி ஜெயந்தி 1 நாள், ஆயுத பூஜா 1 நாள், விஜயதசமி 1 நாள், தீபாவளி 1 நாள், மொத்தத்துல 13 நாள் லீவு. இந்த மாசம் ரொம்ப நல்ல மாசம். ஆனந்த் நீ என்ன பண்ற? ஏசியன் கமிஷன் போய் பிரச்சாரத்துக்கு பர்மிஷன் ஆட்டு வந்துடுற. சரி வாஜார. ராஜ்மோகன் நீ பர்மிஷன் கொடுத்ததும் அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ண ஆரம்பிச்சிடுற. சரிங்க வாஜார. ஆதவு நீ என்ன பண்ற? கொடுத்த பர்மிஷனை போய் கேன்சல் பண்ணிட்டு வந்துடுற. கிளம்பு. நோ அது நீ சும்மாவே இருக்கலாமாண்ணா? சும்மா இருக்கலாம் தான், என்ன பண்றது? கச்சா மிஸ்டோசினே மானம் கெட்ட போயில. மீட்டிங்னா வர்றன்னா கேன்சல்னா ரிப்பீட், மீட்டிங்னா வர்றன்னா கேன்சல்னா ரிப்பீட், மீட்டிங்னா வர்றன்னா கேன்சல்னா ரிப்பீட், மீட்டிங்னா வர்றன்னா கேன்சல்னா ரிப்பீட். இன்னைக்கு மீட்டிங்மா வருவாம்பா கேன்சல்மா ரிப்பீட். முடியல தலைவரே முடியல. விஜய் இந்த படத்துல டிவிக்கேல ரெட்டை யானையை போட்டு பச்சை குத்துனா ரசிகம் பூரா பச்சை குத்துவானுங்கள தெரியும்ல. அவர் ரசிகனை பூராத்தையும் பச்சை குத்துவதற்கு மறைமுகமாக தூண்டுவது. எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? அவர் ஸ்டிக்கர் இப்படி அழிச்சிட்டு போயிருவாப்ல. இவனை நிரந்தரமா பச்சை குத்த வைப்பதற்கு, இங்க இருக்கக்கூடிய இளைஞர்ல பூரா பச்சை குத்த வைப்பதற்கு இது ஒரு வகையான ஒரு சீனை வச்சு டிவிக்கேன்னு ஒரு ப்ரொமோஷன். அசால்ட்டா தற்கொலை ஆகிருக்கு. என்னடா சொன்ன? அவனே ஏமாத்திட்டியடா. கஷ்டப்படுறேன். இல்ல எனக்கு இன்னும் புரியல. வர்றவெல்லாம் தற்கொலையா இருக்கான். நீ தற்கொலை ஆக்குறியா? அவன் உனக்கு ரோல் மாடல்ங்கறான். ஜனநாயகம் படத்தை ரிலீஸ் பண்ணது யார் தெரியுமா? சாட்ட முறியந்தாயா. அப்படி சொல்லக்கூடாது. ஜெய் காளி ஓம் காளி விஜய் ஒரு ஓடு காளி. சார் வடகரி வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது. என்னையாது? மீனவர்களுக்காக ஒரு 3 பாயிண்ட் சொல்லிட்டு கிளம்பிடுறேன். அந்த 3 பாயிண்ட்டுக்கும் பேப்பரை தான் எடுக்கணுமா? அதை கூட மனப்பாடம் பண்ணி வச்சுக்க மாட்டீங்களா? 10ஆம் கிளாஸ்லயே கோட்டை விட்ட முட்டாப்பைய. தலைவரே, அவர் ஒரு தற்கொலைன்னு எனக்கும் தெரியும். எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எல்லா மீடியாவும் அவரை பத்தியே வாய் வலிக்க பேசுவாங்க. நான் வந்தா ஒவ்வொரு வீட்டுக்கும் 2 ஃபுல் வாரத்துக்கு. தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. 2 கிலோ ஆட்டுக்கறி, 2 நாட்டுக்கோழி, வேற என்ன வேணும்? குடிக்கிறதுன்னு அலையிற டைம் தான் ஆக போகுது. எப்படியாவது உனக்கு வாங்கி குடிக்கணும். டீசெண்டா இருக்கு. அந்த பேக் எல்லாம் வச்சிருக்க. என்ன உள்ள கண்ணாடி பாட்டிலா? கண்ணாடி பாட்டில் எம்டி பாட்டில் வச்சிருக்க நீ? என் காலில் அடிச்சு ரத்த காயமாயிருக்கு. அத்தனை வலிகளையும் தாங்கிக்கிட்டு எனக்கு பின்னாடி 8 கோடி மக்கள் இருக்காங்க. நான் தன்னந்தனியாளு நீ எல்லாம் நம்ம அப்பாரு கொஞ்சம் நவந்தனா இங்க 8 கோடி பேரு. எனக்கு பின்னாடி 8 கோடி மக்கள் இருக்காங்க. ரெண்டும் ஒண்ணுதான். தன்னுடைய தொண்டர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறார். குறிப்பாக தேர்தலுக்கு இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்கிறது. எனவே தொண்டர்கள் காலை மாலை என அனைத்து நேரமும் சென்று மக்களை சந்திக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். தொண்டர்கள் எல்லாம் போய் சந்திக்கிறது இருக்கட்டும், நீங்க எப்ப சந்திப்பீங்க? இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? நான் பனையூர் ரெஸ்ட் எடுப்பேன் அப்படின்றீங்களா? புரியவே இல்ல. அப்போ ஒரு பிரச்சாரத்துக்கு நேரம் ஒதுக்கி கொடுத்தா அங்க போக முடியாது, போனாலும் இல்ல டைம் ஆயிடுச்சுன்னு பேசாம திரும்பி வந்துடுவீங்க. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், பயணம் ரத்து, பயணம் ஒத்தி வைக்கப்படுகிறது, இப்படி சொல்லி பிரச்சாரத்துக்கும் போறதில்ல. நீங்க எப்பதான் மக்களை சந்திப்பீங்க?
மக்களை சந்திக்கவே நேரம் இல்லாத நீங்களா மக்களுக்கு அழுது பண்ண போறீங்க? அதை எல்லாத்தையும் விட்டு வந்துட்டீங்கல்ல, இனி மக்கள் மட்டும் தானே கதி. அப்ப மக்களை சந்திக்க வேண்டியதானே? எது தடுக்குது உங்களை? மொத்த மக்களும் தங்களோட மொத்த விரல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியிலையும் சின்னத்துக்காக அவங்க அழுத்த போற ஒவ்வொரு பட்டியல இருந்து விடுற ஒவ்வொரு ஓட்டும் அணுகுண்டா மாறும் பாருங்க. என்னடா போட்டா வச்சிருக்கீங்க? எங்க அப்பா எங்க? இளைய சமுதாயமா இருக்கிற நீங்கள் தான் ஒரு புரட்சியை உருவாக்க வேண்டும். அந்த புரட்சி தான் தமிழக வெற்றிக்கழகத்துறை தலைவர் தளபதி அவர்களை இரட்டை இலை சின்னத்தை அங்கு போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே, இரட்டை இலை சின்னத்தை நான் கேட்டுக்கிட்டு பழகிட்டேன். ரீல் விடுவான். நீங்கெல்லாம் உங்களையே கவுண்டருங்க. ஆனா அடுத்த முதலமைச்சராக வர இருப்பார் கவுண்டர் ஐயா. ஒரு கவுண்டர் ஐயா ஆள போகிறார். A few moments later. ஆதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஆட்சியை நடத்தி காண்பித்தார். ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? பாவம்டா நீங்களாம். தேர்தல் களத்தில் கடுமையான வார்த்தை போரில் ஈடுபட்டு வரும் எடப்பாடி பழனிசாமி, உதயநிதி இன்று ஒரே விமானத்தில் பயணம் செய்கிறார்கள். வாரியாத்தா ஊர் போய் சேர்ற வரைக்கும் வாயை கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன் நான். வேண்டதா கரெக்டா கேட்டுவிட்டா? வாய் திறந்து பேச மாட்டேன் நீ? இல்ல பேசுவேன். இன்னைக்கு வந்து மௌனம் வரதான், யார்ட்டையும் பேசுறது இல்ல. எதுங்க? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.